இந்தியன் ஆர்மியில் அக்னிபாத் ஸ்கீமுக்கான 2025-26க்கான ரெக்ரூட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அக்னிவீரா இன்டேக் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஆன்லைனில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் 12லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி இதற்கான ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2025 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்லாம் இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி. இதற்கு வந்து மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து 45% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 35% மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அக்னிவீர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சிருக்கணும் அல்லது இன்டர்மீடியட் எக்ஸாமில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் இதிலலாம் வந்து மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். அக்ரிகேட்டை டோட்டலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க் எடுத்துருக்கணும். அல்லது ஐடிஐலாம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எந்தெந்த ஸ்ட்ரீம்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலில் +2 முடிச்சிருக்கணும். ஆர்ட், காமர்ஸ், சயின்ஸ் எனி ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 60% எடுத்துருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50% எடுத்துருக்கணும். கண்டிப்பாக இங்கிலீஷ், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் இல்லைனா வந்து புக் கீப்பிங்கில் வந்து 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனில் 10th பாஸ் 8th பாஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் மார்க்காக தான். டோட்டல் மார்க்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு எந்த கணக்கும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 33% கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 17 வயதுலேருந்து 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த போர்டெலாம் முடித்த கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 1, 2004 ஏப்ரல் 1, 2008 பிறந்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இதில் ஹைட்டு, செஸ்ட்டு, அதே மாதிரி என்ன ஹைட்டுக்கு என்ன வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸில் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கோ அல்லது டிஸ்ட்ரிக்ட், காலேஜ், ஸ்கூல், யூனிவர்சிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டில் வந்து சர்டன் ரிலாக்ஸேஷன் உண்டு சரிங்களா. அதே மாதிரி அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டியாக இருக்கட்டும், அக்னிவீர் டெக்னிக்கலாக இருக்கட்டும், ட்ரேட்ஸ்மேனாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு சில பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து உண்டு. அது எல்லாத்தையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் சர்டன்ஸ் வந்து போனஸ் மார்க்ஸ் உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ, ஐடிஐ இதெல்லாம் முடிச்சிருந்தா அதற்கும் வந்து சர்டன் போனஸ் மார்க்ஸ் உண்டு சரிங்களா. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் 2 வேக்கன்சி வரைக்கும், அதாவது 2 கேட்டகரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எனி கேண்டிடேட்ஸ் டோட்டலாக இருக்கக்கூடிய 5ல் 2 கேட்டகரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. வருடத்திற்கு 30 நாள் வந்து உங்களுக்கு ஆனுவல் லீவ் வந்து உண்டு. மெடிக்கல் வந்து சிக் லீவ் வந்து மெடிக்கல் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லீவ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது உடல்நல ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி சர்வீஸ் ஹாஸ்பிட்டலும் வந்து உண்டு. பே, அலவன்ஸு, அலைட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உண்டு. சேவா நிதியை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் படி தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு பர் மந்த் வந்து 30,000 ரூபாய், செகண்ட் இயரில் 33,000 ரூபாய், தேர்ட் இயரில் 36,500 ரூபாய், ஃபோர்த் இயரில் 40,000 ரூபாய் இந்த லெவலில் இருக்கும் உங்களுக்கு சேலரி. இதில் 70% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% வந்து கவர்மெண்ட் வந்து தனியாக இருந்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் வச்சுருப்பாங்க. இதே ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அதாவது டோட்டலாக 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 5,02,000 ரூபாய் வந்து உங்கள் கையில் அதாவது உங்களோட பேரில் வந்து அந்த கார்பஸ் ஃபண்டில் இருக்கும். கவர்மெண்ட் ஒரு 5,02,000 ரூபாய் வந்து ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்து டோட்டலாக 10,04,000 ரூபாய் வந்து 4 லட்சம் வந்து 10,04,000 ரூபாய் வந்து உங்களுடைய இதில் சேவா நிதி பேக்கேஜில் இருக்கும் சரிங்களா. இந்த இதில் முடிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான பிஎஃப்பும் கிடையாது, பென்ஷன் பெனிஃபிட்டோ கிராஜுவிட்டியோ எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்பிட்வீனில் வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவரேஜ் கொண்டு 48 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி இதை முடிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 500 ரூபாய் பே பண்ணணும்.
joinindianarmy.nic.in வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து ஆர்மியோடைய ரெக்ரூட்மெண்ட் ரேலிக்கு போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அங்கே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து புஷ்அப்பு, இந்த மாதிரியான டிக்கு வந்து தாண்டுறது, இந்த மாதிரியான ஜிக்ஸாக், இது மாதிரியான என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து முடிப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அக்னிவீருக்கான செலெக்ஷன் ஆர்டர் வந்து வரும். சரிங்களா? அதை பொறுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் வரலாம். சரிங்களா? இதான் வந்து அக்னிபாத் ஸ்கீமுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ப்ளஸ் அதனுடைய டீட்டெயில்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த இந்தியன் ஆர்மியோடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.